The Chronicles of Narnia, The Voyage of the Dawn Treader, Chapter 9, The Island of the Voices. இவ்வளோ நாளாக வடமேற்கு திசையிலேருந்து அடிச்சிட்டு இருந்த காற்று இப்போ மொத்தமாகவே மேற்கு திசையிலேருந்து மட்டும் அடிச்சிட்ருக்கோம். எல்லா மார்னிங்கும் சூரியன் உதயமாகும் போது பார்க்குறதுக்கு ரொம்பவே பெருசாக இருந்தது. கப்பல் கரெக்டாக சூரியனுக்கு மிடில் பார்த்து பயணம் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தது. நானியாவில் இருந்ததை விட இப்போ பார்க்குறதுக்கு சூரியன் ரொம்ப பெருசாக இருக்குன்னு கப்பலில் இருக்கிற எல்லாருமே சொல்லிகிட்ருப்பாங்க. ஆனால் நிறையா பேர் அதை ஒத்துக்க மாட்டாங்க. இவங்களும் அந்த கப்பலில் பயணம் பண்ணி போவாங்க போய்கிட்டே இருப்பாங்க. நாட்கள் இப்படியே ஓடிட்டே இருந்தது. ரொம்ப பலமாலாம் காற்று வீசலை, ஸ்டெடியாக காற்று வீசிட்டு இருந்தது. அதில் கப்பல் ரொம்பவே ஜென்டிலாக ஸ்டெடியாக போயிட்டு இருந்தது. அவங்க கண்களுக்கு அங்கே எந்த ஒரு மீனும் தெரியாது, எந்த ஒரு சீகல் பறவையும் தெரியாது, வேற எந்த கப்பலும் தெரியாது, கரையும் தெரியாது. அவங்க கப்பலில் அவங்க கைவசம் இருந்த தண்ணி, சாப்பாடு இதுவுமே ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும். முடிவே இல்லாத கடலுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு அவங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஹார்ட்டே ரொம்ப லோ ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேலே நம்ம கிழக்கு திசையை நோக்கி பயணிக்க வேணாம், நம்ம கிளம்பிடலாம், திரும்பிடலாம் அப்படின்னு அவங்க யோசிச்ச அன்னைக்கு நாள் தான் அவங்களுக்கு தூரத்தில் ஒரு நிலம் கண்ணுக்கு தெரியும். நல்லா மேகங்களாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ லோவாக கீழே இறங்கி தரை மட்டத்துக்கு அந்த ஐலாண்டு தெரியும் அவங்க கண்களுக்கு. அன்னைக்கு மத்தியானமே அந்த தீவோட கரை பக்கத்துலேயே கப்பலை நிப்பாட்டிடுவாங்க. ரொம்பவே இது வரைக்கும் அவங்க பார்த்ததை விட இது ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான நாடாக இருந்தது. மணலாக இருக்கிற அந்த பீச்சை கடந்து நடந்து வந்துடுவாங்களா கொஞ்சம் உள்ளுக்குள்ளே. ரொம்பவே சைலண்ட்டாக இருந்தது, ரொம்பவே எம்டியாக இருந்தது அந்த ஐலாண்டே. லைக் இங்கே யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது, யாருமே இங்கே வாழலை அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அவங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த லான் இருக்குல்லையா, அதில் இருந்த புல் எல்லாமே அவ்வளோ ஸ்மூத்தாக, அவ்வளோ ஷார்ட்டாக, ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரிட்டிஷ் ஹவுஸில் 10 தோட்டக்காரங்களை வீட்டுக்கு வேலைக்கு வச்சு தோட்டத்தை பராமரிக்க வச்சாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவ்வளோ நீட்டாக இருந்தது. அங்கே ஃபுல்லுமே மரங்களாக இருந்ததா, நிறைய மரங்கள் இருந்தது. ஆனால் ஒன்றுக்கு ஒன்று அவ்வளோ நீட்டாக இடைவெளி விட்டு இருக்கும். அந்த மரத்தில் இருக்கிற அந்த உடஞ்சி போன மரக்கிளையோ இலையோ எதுவுமே கீழே இருக்காது. அவ்வளோ நீட்டாக, அவ்வளோ க்ளீனாக இருக்கும் அந்த இடமே. அவங்க இப்போ அங்கே அப்படியே நடந்து வந்து ஒரு நீளமான ஸ்ட்ரெயிட்டான மணலாக இருக்கிற பாதைக்கு வந்துடுவாங்க. அந்த பாதை நல்லா மணலாக இருக்கும், நல்லா நீளமாக இருக்கும். அந்த பாதையோட 2 பக்கமே மரமாக இருக்கும். ஒவ்வொரு மரத்துக்கும் நடுவில் இடைவெளி இருக்கும், நல்லா நீட்டாக வளர்ந்துருக்கும். அந்த பாதையோட இன்னொன்று ஒரு முடிவில் ஒரு வீடு இவங்க கண்களுக்கு தெரியும். அந்த வீடு நல்லா நீளமாக இருக்கும், கிரே கலரில் இருக்கும், பார்க்கவே ரொம்ப அமைதியாக இருந்தது. கரெக்டாக அந்த பாதையில் அவங்க நடக்க ஆரம்பிக்கும் போது, அந்த மணல் பாதையில் அவங்க நடக்க ஆரம்பிக்கும் போது லூசியோட ஷூ இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஒரு கல் இருக்கிறத லூசி நோட்டீஸ் பண்ணும். அந்த கல்லை வெளியில் எடுக்கிற வரைக்கும் அது கூட வந்திருந்தவங்கள அது வெயிட் பண்ண சொல்லியிருக்கணும். ஏன்னா இது முன்ன பின்ன தெரியாத இடம் அது. ஆனால் லூசி அதை செய்யாது. அமைதியாக கீழே குனிஞ்சு அதோட ஷூவை ரிமூவ் பண்ணிகிட்ருக்குமா. அவங்க எல்லாரும் அது தெரியாமல் முன்னாடி நடந்து போயிட்டே இருப்பாங்க. லூசியோட ஷூவில் முடிச்சு நல்லா விழுந்திருக்கும், டைட்டாக விழுந்திருக்கும். அதை நல்லா கழட்டிகிட்ருக்கும். அந்த முடிச்சை கழட்டுறதுக்குள்ளே அவங்க எல்லாரும் முன்னாடி ரொம்ப நடந்து போயிருப்பாங்க. லூசி அந்த முடிச்சை கழட்டி ஷூவை ரிமூவ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற கல்லை வெளியில் எடுத்து திரும்ப ஷூவை போடும்போது அங்கே ஆளையே காணோம். எல்லாரும் முன்னாடி ரொம்ப நடந்து போயிருப்பாங்க. அவங்களோட சத்தமும் எதுவும் கேட்காது. ஆனால் அதே சமயம் இன்னொரு சத்தம் லூசி கேட்டுட்டு இருந்துச்சு. அந்த வீடு இருக்கிற டைரக்ஷன்லேருந்து அந்த சத்தம் வரலை, ஏதோ தும்முன்னு அடிக்கிற மாதிரி ஒரு சத்தம். லைக் டசன் கணக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிற வேலையாட்கள் அவங்க கையில் ஒரு மிகப்பெரிய உருட்டுக்கட்டையை வச்சு கிரவுண்டை அடித்தாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தும்முன்னு சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. அது இப்போ நல்லா அது பக்கத்தில் கேட்க ஆரம்பிச்சிடும். லூசி உட்காந்துருந்த இடத்துக்கு பக்கத்தில் கேட்க ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி லூசி அங்கே இருக்கிற மரத்து மேலே நல்லா சாஞ்சிட்டு உட்காந்துட்ருக்கோம். அந்த மரத்தில் லூசினால் ஏறவும் முடியாது, வேறு வழியே இல்லை. பயந்துட்டு அவங்க யாரோ வராங்க, ஆனால் அவங்க நம்மளை பார்த்துடக்கூடாதுன்னு பயந்துட்டு நல்லா அந்த மரத்தில் முதுகை வச்சு சாஞ்சிட்டு உட்காந்துட்ருக்குமா. அந்த சத்தம் இப்போ கரெக்டாக லூசி பக்கத்துலேயே கேட்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த கிரவுண்டெல்லாம் நல்லா ஷேக் ஆகிட்டு இருந்தது, லூசிக்கு முன்னாடி இருந்த கிரவுண்டு. பட் லூசினால் அங்கே எதையுமே பார்க்கவே முடியல. அது என்னன்னு லூசிக்கு தெரியல. கரெக்டாக இப்போ லூசிக்கு முன்னாடி அந்த சத்தம் கேட்கும், தும்முன்னு. லூசிக்கு முன்னாடி அந்த மணல் பாதையில் தான் அந்த சத்தம் கேட்குது. அந்த தும்முன்னு சத்தம் கேட்குதுன்னு அந்த சத்தத்தை வச்சு மட்டும் லூசி கண்டுபிடிக்கல. அந்த மணல் பாதையில் இருந்த மணல்லாம் தும்முன்னு அந்த சத்தம் கேட்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் பறந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு லூசினால் எதையுமே பார்க்க முடியல. ஏன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ அந்த சத்தம் லூசிக்கு முன்னாடி
நல்ல முன்னாடி ஒரு 20 அடி தூரத்தில் கேட்டுட்ருக்கோம். சடனாக அந்த சத்தம் நின்றும். பட் இப்போ ஒரு வாய்ஸ் கேட்கும். அது ரொம்பவே மோசமாக இருந்தது. பிகாஸ் லூசினால் எதையுமே பார்க்க முடியல. ஆனால் ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குதுன்னா அந்த இடத்துல லூசிக்கு என்ன தோணும்? ரொம்ப பயமாக தானே இருக்கும். நண்பர்களே, இதுதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். இன்ஸ்டண்ட்டாக சுற்றி அவ்வளோ கோரஸாக அவர் சொல்கிறத கேளுங்க, அவர் சொல்கிறத கேளுங்க, அவர் சொல்கிறது சரிதான், இதுதான் நம்மளோட சான்ஸ், வெல்டன் சீஃப், நீங்கள் இதை விட சரியான வார்த்தையை சொன்னதே இல்லை அப்படின்னு சுற்றி கோரஸாக நிறையா வாய்ஸஸ் கேட்டுட்ருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு கரைக்கு போகலாம். அங்கே இருக்கிற அவங்களோட போட்டுக்கும் அவங்களுக்கும் நடுவில் நம்ம போயிட்டோம்னா அவங்கள ஈஸியாக நம்ம வளைச்சி போட்டுடலாம் அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் பேசின வாய்ஸ் திரும்பவும் கேட்கும். அதுதான் கரெக்டாக இருக்கும். இதை விட பெட்டரான பிளானை நீங்கள் போட்டதே இல்லை சீஃப், கீப் இட் அப் சீஃப், இதை விட பெட்டரான பிளான் நமக்கு கிடைக்காது அப்படின்னு திரும்பவும் சுற்றி கோரஸாக வாய்ஸஸ் கேட்டுட்ருக்கோம். ஓகே மேட்ஸ், அப்போ வாங்க நம்ம அங்கே கிளம்பலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பேசினா அதே வாய்ஸ் கேட்குமா? சரியாக சொன்னீங்க சீஃப், இப்போ நாங்களே அதை தான் சொல்ல வந்தோம், இதை விட பெட்டராக யாருனாலே ஆர்டர் போட முடியாது அப்படின்னு திரும்பவும் கோரஸாக அந்த வாய்ஸஸை சுற்றி நிறையா வாய்ஸஸாக கேட்டுட்ருக்கோம். இம்மிடியேட்டாக அங்கே தொம்முன்னு திரும்பவும் அதே சத்தம் கேட்குமா? ஃபர்ஸ்ட் நல்லா லவுடாக கேட்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்தம் குறைய ஆரம்பிச்சிடும். கடலில் இருக்கிற டைரக்ஷனை பார்த்து போய் அந்த சத்தம் அப்படியே ரொம்பவே கம்மியாயிரும். இங்கே இப்படி உட்காந்துட்டு கண்ணுக்கு தெரியாத அந்த கிரியேச்சர்ஸ் யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லைன்னு லூசிக்கு நல்லாவே தெரியும், டைமும் இல்லைன்னு நல்லாவே தெரியும். ஸோ வேகமாக அந்த தொம்முன்னு அந்த சத்தம் கேட்டுச்சுல, அது நல்லா கேட்டு கம்மியான உடனே வேகமாக லூசி அங்கேருந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடும். அதோட காலை வச்சுட்டு எவ்வளோ சீக்கிரமாக ஓட முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முன்னாடி எல்லாரும் நடந்து போனாங்களே அவங்கள பார்த்து ஓட ஆரம்பிச்சிடும். எப்படியாவது சீக்கிரமாக ஓடி போய் அவங்கள வார்ன் பண்ணணும்ல, ஸோ வேகமாக ஓட ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நடந்துட்டுருக்கிற அதே சமயத்தில் மித்தவங்க எல்லாரும் முன்னாடி நடந்து போயிருப்பாங்களே அவங்க எல்லாரும் அந்த வீட்டை போய் ரீச் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடு ரொம்பவே லோவான பில்டிங்காக தான் இருக்கும், 2 மாடி கட்டடமாக தான் இருக்கும். ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற மெல்லோ ஸ்டோனை வச்சு அந்த கட்டடத்தை கட்டியிருப்பாங்க. நிறைய ஜன்னல்கள் இருக்கும். அந்த பில்டிங்கை பாதி இது ஃபுல்லுமே ஐவி கொடி இருக்குல்ல, அதால் மறைஞ்சிருக்கும், ஃபுல்லுமே கவர் ஆகியிருக்கும். எல்லாமே ரொம்ப அப்படியே அமைதியாக எதுவுமே மூவ் ஆகாமல் இருக்குமா. இந்த வீடு எம்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யூஸ்டேஸ் சொல்லிட்டு இருக்கும் போதே கேஸ்பியன் அமைதியாக அந்த பில்டிங்க்கு மேலே சிம்னி இருக்கும்ல, அதுலேருந்து புகை வந்துட்டுருக்கும். அதை அமைதியாக அவன் கையை நீட்டி காமிப்பான், பாயிண்ட் அவுட் பண்ணுவான். அங்கே ஒரு பெரிய கேட்வே இருக்குமா அந்த வீட்டு முன்னாடி, அது ஓப்பன் ஆகிருக்கும். அது வழியாக இவங்க எல்லாருமே உள்ளுக்குள்ளே நுழைவாங்க. பார்த்தா அங்கே கோட்டையார் இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். அதை பார்த்த உடனே தான் இந்த ஐலாண்டில் ஏதோ ஒன்று ஆடாக இருக்குன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஏன்னா அந்த கோட்டையாடோட நடுவில் ஒரு பம்ப் இருக்கும், அந்த பம்புக்கு கீழே ஒரு பக்கெட் இருக்கும். இதில் எதுவும் ஆடா இல்லை, ஆனால் அந்த பம்போட ஹேண்டில் மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டுருக்கும். லைக் அது பக்கத்தில் நின்றுட்டு யாரோ அந்த பம்பை அடிச்சிட்ருக்கிற மாதிரி மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டுருக்குமா. இங்கே ஏதோ மாயா ஜாலம் இருக்குது அப்படின்னு கேஸ்பியன் சொல்லுமா. மெஷினரி, ஒரு வழியாக நம்ம ஒரு சிவிலைஸ்டான கண்ட்ரிக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யூஸ்டேஸ் சந்தோஷமாக சொல்லிட்டு இருப்பான். அதே சமயம் லூசி அங்கே வேகமாக ஓடி இவங்க கிட்ட வந்துடும். பயங்கர ஹாட்டாக மூச்சே விட முடியாமல் இருக்கும், அவ்வளோ ஸ்பீடாக ஓடி வந்திருக்கும். வேகமாக அங்கே அது கேட்ட எல்லா விஷயத்தையுமே ரொம்ப லோவான வாய்ஸில் சொல்ல ட்ரை பண்ணிகிட்ருக்கும். ஏன்னா லூசினால் ஓடி வந்ததில் பேசவே முடியாது. பட் அதுலேயே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. அதை முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உடனே அந்த கூட்டத்தில் இருந்த பிரேவான ஆட்கள் கூட ரொம்பவே பயந்து போய் தான் இருப்பாங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத எனிமீஸில் இன்விசிபிள் எனிமீஸ் நம்ம போட்டுக்கு முன்னாடி அவங்க போயிட்டாங்கன்னா இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போகிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமாயிரும் அப்படின்னு கேஸ்பியன் சொல்லிட்டு இருப்பான். அதுங்க எந்த மாதிரி கிரியேச்சர்ஸ்னு உனக்கு சுத்தமாக எந்த ஒரு ஐடியாவும் இல்லையா லூ அப்படின்னு எட்மன் கேட்பான். எனக்கு எப்படி தெரியும் எட், என்னால் தான் அவங்கள சுத்தமாக பார்க்கவே முடியலையே அப்படின்னு லூசி சொல்லிட்டு இருக்கோம். அவங்களோட கால் தட சத்தம் மனிதர்களோட கால் தட சத்தம் மாதிரி இருந்ததா அப்படின்னு எட்மன் கேட்பானா. எனக்கு அவங்களோட கால் தட சத்தம்லாம் எதுவுமே கேட்கல, அவங்களோட வாய்ஸஸும் அப்புறம் ரொம்ப மோசமாக தொம்முன்னு அடிக்கிற சத்தமும் தான் கேட்டுச்சு அப்படின்னு லூசி சொல்லும். அவங்க மேலே நம்ம வாழை வீசினோன்னா அப்போ அவங்க விசிபிளாக ஆவாங்களா அப்படின்னு ரிப்பி சிப் சொல்லிட்டு இருக்கோம். அதை நம்ம அங்கே போய் கண்டுபிடிச்சாதான் உண்டு. ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்ததை அந்த பம்பு பக்கத்தில் ஏதோ ஒன்று கண்ணுக்கு தெரியாமல் நிற்குது, அது கண்டிப்பாக கேட்டிருக்கோம் அப்படின்னு கேஸ்பியன் சொல்லிட்டு இருப்பான். அவங்க எல்லாருமே வேகமாக அவங்க வந்த வழி இருக்குல்ல, அந்த வழியை பார்த்து இப்போ நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. 2 பக்கமும் மரங்களாக இருந்தது, நடுவில் மணல் பாத்வே மாதிரி இருந்ததில் அதில் வேகமாக அவங்க நடந்து வர ஆரம்பிச்சிடுவாங்க. நம்மளால் பார்க்க முடியாத ஆட்கள் கிட்டேருந்து மறைஞ்சு நம்ம போகிறது முட்டாள்தனமாக இருக்குல்ல, ஏன்னா அவங்க எல்லாரும் இப்போ நம்மளை சுற்றி இருப்பாங்க அப்படின்னு யூஸ்டேஸ் சொல்லிகிட்டே நடந்து வந்துட்டுருப்பான். ரினியன், நம்ம இப்போது நம்மளோட போட்டை பார்த்து போகிறது வேஸ்ட்டு தான். நம்ம இங்கே இருக்கிற வேறு ஒரு கரைக்கு போய் நம்ம டான் ட்ரேடர் கப்பலை பார்த்து சிக்னல் கொடுத்தா அவங்க நம்மளை கூட்டிகிட்டு போய்ப்பாங்களா, அவங்களால கூட்டிகிட்டு போய்க்க முடியுமா அப்படின்னு கேஸ்பியன் கேட்டுட்ருப்பானா.
இந்த கடல் அவ்வளோ ஆழமாலாம் இல்லை சையர், ரொம்ப தட்டிடும் அப்படின்னு ட்ரினியன் சொல்லிட்டு இருப்பாரா. அப்போ நம்ம ஸ்விம் பண்ணி நம்மளோட கப்பலுக்கு போயிடலாம் அப்படின்னு லூசி சொல்லிட்டு இருக்கோம். யுவர் மெஜஸ்டி, நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த எதிரிகள் கிட்ட இருந்து நம்ம மறைஞ்சு ஓடுறதுல எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. அவங்க நம்மளை சண்டைக்கு இழுத்தாங்கன்னா நம்ம சண்டைக்கு போவோம், நம்ம சண்டை போடுவோம் அப்படின்னு ரிப்பி சிப் சொல்லிட்டு இருக்கோம். இந்த தடவை ரிப்பி சிப் சொல்கிறது தான் கரெக்டோன்னு எனக்கும் தோணுது அப்படின்னு எட்மண்டும் சொல்லிட்டு இருப்பான். கரெக்டு தான், நம்ம கரையில் சண்டை போட்டுட்டு இருக்கிறத டான் ட்ரெடர் கப்பலில் இருந்து ரின்ஸும் மித்தவங்களும் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நமக்கு உதவ வந்துருவாங்க அப்படின்னு லூசி சொல்லும். ஆனால் நம்ம யாரை எதிர்த்து சண்டை போட்டுட்ருக்கோன்னு அவங்களுக்கு சுத்தமாக தெரியாதுல, அவங்களால பார்க்க முடியாது. நம்ம சும்மா ஃபன்னுக்கு நம்மளோட வாழை சுற்றிட்டுருக்கோம், நமக்குள்ளேயே அந்த மாதிரி விளையாடிட்டுருக்கோம் தான் அவங்க நினச்சிப்பாங்க அப்படின்னு யூஸ்டேஸ் ரொம்ப நொந்து போய் சொல்லிட்டு இருப்பான். இதை அவன் சொன்ன உடனே அங்கே இருந்தவங்க எல்லாரும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகி அமைதியாயிருவாங்க. அடுத்து அவங்களுக்கு என்ன பேசணுன்னே தெரியாது. கடைசியாக கேஸ்பியன் பேசிடுவான். வெல், அப்போ நம்ம அங்கே போவோம், நம்மளோட போட்டுக்கிட்டே போவோம், நம்ம போய் அவங்கள ஃபேஸ் பண்ணுவோம். எல்லாரும் உங்களோட ஆயுதங்களை ரெடியாக வச்சுக்கோங்க. லூசி, உன்னோட வாளையும் வெளியில் எடுத்துக்கோ, வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு கேஸ்பியன் சொல்லுவான். வந்த பாதையிலே திரும்ப அவங்க நடந்து போயிட்டுருப்பாங்க. பீச்சை பார்த்து நடந்து போயிட்டுருப்பாங்களா. அங்கே இருக்கிற அந்த லானு, அந்த பெரிய பெரிய மரங்கள், அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவங்களுக்கே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. ஏன்னா அது பாட்டுக்கு ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அவங்க அந்த பீச்சுக்கிட்ட போயிடுவாங்க. பார்த்தா அவங்க போட்டை வச்சுட்டு போயிருப்பாங்களே, அதே இடத்துல தான் அந்த போட்டு இருக்கும். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் அங்கே இருக்கிற மணல் எல்லாமே. யாருனாலையும் அங்கே எதையுமே பார்க்க முடியாது. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு டவுட்டே வந்துடும், லூசி எதுவும் நம்மக்கிட்ட எதையோ கற்பனை பண்ணிட்டு வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு டவுட்டே வந்துடுமா. பட் அந்த மணல், அவங்க அந்த கரை மணல் இருக்குல்ல, அதில் காலடி எடுத்து வைக்க போகும்போது கரெக்டாக அங்கே சுற்றி இருந்த காற்றுலேருந்து ஒரு வாய்ஸ் வரும். இதுக்கு மேலே காலடி எடுத்து வச்சிடாதீங்க, ஃபர்ஸ்ட் நாங்கள் உங்ககிட்ட பேசணும். எங்கள் பக்கம் 50 பேர் இருக்கோம், எங்கள் எல்லார் கையிலையுமே ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு அந்த குரல் கேட்கும். அவர் சொல்கிறத கேளுங்க, அவர் சொல்கிறத கேளுங்கன்னு சுற்றி அங்கே நிறைய கோரஸாக இன்னும் நிறைய வாய்ஸஸ் கேட்டுட்ருக்கோம். அவர் தான் எங்களோட சீஃப், அவர் சொல்கிறத கேளுங்க, அவர் உங்ககிட்ட உண்மையை தான் சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னு நிறைய சுற்றி நிறைய வாய்ஸஸாக கேட்டுட்ருக்குமா. என்னால் 50 வாரியர்ஸ் எல்லாம் பார்க்க முடியலையே அப்படின்னு ரிப்பி சிப் நல்லா உத்து பார்த்துட்டே சொல்லிட்டு இருக்கோம். அது சரிதான், உங்களால் எங்களை பார்க்க முடியாது, ஆனால் அது ஏன்னா நாங்கள் எல்லாரும் இன்விசிபிள் அப்படின்னு அந்த சீஃபோட வாய்ஸ் திரும்பவும் கேட்கும். கீப் இட் அப் சீஃப், கீப் இட் அப் அப்படின்னு திரும்பவும் சுற்றி நிறையா அந்த குரல்களாக கேட்டுட்ருக்கோம். நீங்கள் ஒரு புக்கு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு இதை விட பெட்டரான ஆன்சர்லாம் கிடைக்காது அப்படின்னு சுற்றி அந்த குரல்களாக திரும்ப கேட்டுட்ருக்குமா. அமைதியாரு ரீப் அப்படின்னு கேஸ்பியன் சொல்லிட்டு இப்போ நல்ல சத்தமான வாய்ஸில், யூ இன்விசிபிள் பீப்புள், உங்களுக்கு எங்ககிட்ட இருந்து என்ன வேணும், நாங்கள் என்ன செஞ்சோன்றனால உங்களோட எதிரியாக இப்போ நாங்கள் இங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு கேஸ்பியன் கேட்பான். அந்த சின்ன பொண்ணுனால எங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ண முடியும், அதுதான் எங்களுக்கு உங்ககிட்ட இருந்து வேணும் அப்படின்னு அந்த சீஃபோட வாய்ஸ் திரும்பவும் கேட்குமா. அவர் அப்படி சொன்ன உடனே சுற்றி இருந்த அந்த குரல்களாம் ஆமான்ற மாதிரி அவருக்கு திரும்பவும் ஆமா போட்டுட்ருக்குங்க. எது சின்ன பொண்ணா, அவங்க எங்களோட ராணி அப்படின்னு ரிப்பி சிப் கத்துவான். எங்களுக்கு ராணிகள் பற்றிலாம் எதுவும் தெரியாது, ஆனால் அவங்களால ஒன்று பண்ண முடியும், அது எங்களுக்கு வேணும் அப்படின்னு அந்த சீஃப் திரும்பவும் பேசுவார். சுற்றி இருந்ததுங்களாம் ஆமான்ற மாதிரி திரும்ப ஆமா போட்டு அவர் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கோம். என்னது அது அப்படின்னு லூசி கேட்கும். எங்களோட மெஜஸ்டியோட மரியாதைக்கோ இல்லைன்னா அவங்களோட சேஃப்டிக்கோ பிரச்சனை வர மாதிரி அது இருந்தது. நாங்கள் சாகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேரை எங்களால் கொலை பண்ண முடியுன்றதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு ரிப்பி சிப் வேகமாக சொல்லிட்டு இருப்பான். வெல், அது பெரிய கதை, இப்போ நம்ம எல்லாரும் உட்காரலாமா, உட்காந்து பேசுவோம் அப்படின்னு அந்த சீஃப் சொல்லுவாரா. இவர் அதை சொன்ன உடனே அவரை சுற்றி இருப்பாங்களா அவரோட ஆட்கள், அவங்க எல்லாரும் இந்த ப்ரொப்போசலை வார்மாக அப்ரூவ் பண்ணிப்பாங்க. ஆனால் நானியன்ஸ் உட்கார மாட்டாங்க, நின்றுட்டே தான் இருப்பாங்க. இந்த மொத்த தீவும் ஒரு மிகப்பெரிய மந்திரவாதியோட ப்ராப்பர்ட்டியாக தான் இருந்தது. அண்ட் நாங்கள் எல்லாருமே அவரோட சேவகர்கள், சர்வன்ட்ஸு. வெல், இது பெரிய ஸ்டோரியாக இருக்கும், ஆனால் அதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அந்த மந்திரவாதி எங்களை ஒரு விஷயத்த செய்ய சொன்னான், ஆனால் அது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன் பிடிக்கல? பிகாஸ் எங்களுக்கு அதை செய்ய விருப்பமே இல்லை. இது பெரிய ஸ்டோரி, இதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன்னு சொன்னது நான் இல்லைங்க, இந்த புக்லேயும் அப்படி தான் இருக்கும். அந்த சீஃப் தான் அதை சொல்லிட்டு இருப்பார், இந்த கதையை எப்படி சொல்லிட்டு இருப்பாரு. நாங்கள் அதை செய்ய மாட்டோம்னு சொன்ன உடனே அந்த மந்திரவாதிக்கு பயங்கர கோபம், எக்ஸ்ட்ரீமாக கோபம் வந்துருச்சு. அந்த மொத்த தீவும் அவருக்கு சொந்தமானது தான். இது வரைக்கும் அவர் எதிர்த்து யாருமே எதுவுமே பேசினதில்லை, அதனால ரொம்பவே கோவப்பட்டுட்டாரு. அவர் அங்கே மேலே மாடிக்கு போய் அந்த வீட்டில் அவர் மேலே தான் வாழ்கிறாரு. அவரோட அந்த மேஜிக் சம்மந்தமாக, அந்த மந்திரம் சம்மந்தமாக இருக்கிற எல்லா விஷயத்தையுமே அவர் அங்கே மேலே தான் வச்சிருப்பாரு. நாங்கள் எல்லாரும் அந்த வீட்டில் கீழே வாழ்ந்துட்டு இருக்கோம். அவர் அங்கே மேலே போய் எங்கள் மேலே ஏதோ ஒரு மந்திரத்தை போட்டுட்டாரு. ரொம்ப அசிங்கமான மந்திரம், அது அசிங்கமாக்குற மந்திரம்.
நீங்கள் மட்டும் இப்போ எங்களை பார்த்தீங்க, நல்ல வேளைக்கு உங்களால் எங்களை இப்போ பார்க்க முடியல. அந்த நட்சத்திரங்களுக்கே நீங்கள் நன்றி சொல்வீங்க. அந்த மாதிரி இப்போ நாங்கள் இருக்கோம். ஆனால் நீங்கள் மட்டும் இப்போ எங்களை பார்த்தீங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இருந்தோம்னு உங்களால் நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு எங்களை அவர் அசிங்கமாக்கிட்டாரு. ரொம்ப ரொம்ப மோசமாக எங்களை அசிங்கமாக்கிட்டாரு. எங்களால் ஒருத்தரை பார்த்துக்க கூட முடியல. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்றதை சொல்கிறோம். அவர் மதியம் போல் தூங்குவாரா? ஸோ அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம். அவர் தூங்கின உடனே வேகமாக நாங்கள் மேலே மாடிக்கு போனோம். அங்கே அவரோட அந்த மேஜிக் புக் இருந்தது. எங்களை இப்படி ரொம்ப ரொம்ப அசிங்கமாக்குனார்ல, அதை சரி பண்ணுறதுக்கு அந்த புக்கில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம். ஆனால் நாங்கள் எல்லாரும் ரொம்ப பயந்து போய் எங்கள் உடம்புலாம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு, வேர்த்து கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ உங்களை நான் ஏமாற்றலாம் மாட்டேன். அங்கே என்ன நடந்துச்சுன்றதை நான் மொத்தமாக சொல்லிடுறேன். அந்த புக்கில் இப்படி அசிங்கமானவங்களை சரியாக்குறதுக்கு எந்த ஒரு ஸ்பெல்லையுமே எங்களால் அதில் பார்க்கவே முடியல. நாங்களும் எவ்வளவோ தேடி பார்த்துட்டே இருந்தோம். டைம் வேறு போய்கிட்டே இருந்தது. அவர் எந்திரிச்சிடுவாரோ, எப்போ வேணாலும் எந்திரிச்சிடுவாரோன்னு ரொம்ப பயமாகவும் இருந்தது. ரொம்ப வேர்த்து போயும் இருந்ததா, அதனால நாங்கள் இப்படி அசிங்கமாக இருக்கிறதுக்கு மொத்தமாக நாங்கள் மறைஞ்சிட்டா நல்லா இருக்குமே, இன்விசிபிளாக இருந்தால் நல்லா இருக்குமேனு அதில் ஒரு இன்விசிபிள் ஸ்பெல் இருந்தது. அதை போட்டு அந்த புக்கில் அந்த குறிப்பிட்ட ஸ்பெல்லை ஒரு சின்ன பொண்ணோ இல்லைன்னா அந்த மந்திரவாதி இருக்கார்ல, அவர் போட்டால் தான் ஒர்க் ஆகும்னு இருந்தது. அது நடந்த போது என்னோட பொண்ணு சின்ன பொண்ணாக தான் இருந்தா. இதோ இந்த பொண்ணு மாதிரி தான் இருந்தா. நாங்கள் எங்களை இப்படி ரொம்ப ரொம்ப அசிங்கமாக்குறதுக்கு முன்னாடி அவளும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக தான் இருப்பா. அவள் தான் அந்த ஸ்பெல்லை போட்டா. இப்போ அவள் பெரியவளாக வளர்ந்துட்டா. இப்போ அவனால் அந்த ஸ்பெல்லை போட முடியாது. அதுக்காக தான் எங்களுக்கு இந்த சின்ன பொண்ணு வேணும். இல்லாட்டி அந்த மந்திரவாதி தான் அந்த ஸ்பெல்லை போடணும். இல்லைனா எங்களுக்கு வேறு வழியே இல்லை. இப்படியே இன்விசிபிளாக யார் கண்களுக்கும் தெரியாமல் இருக்க வேண்டியது தான். ஆரம்பத்தில் அது நல்லா தான் இருந்தது. நாங்கள் இன்விசிபிளாக யார் கண்களுக்கும் தெரியாமல் ரொம்ப நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஏன்னா ஒருத்தரை எங்களால் பார்த்துக்கவே முடியல. அவ்வளோ அசிங்கமாக இருந்தோம். ஆனால் போக போக அதுவே ரொம்ப நரகமாக ஆயிடுச்சு. பட் விஷயம் என்னென்னா, இந்த ஸ்பெல்லை நாங்கள் அந்த மந்திரவாதி மேலெலாம் போடவே இல்லை. ஆனால் நாங்கள் இன்விசிபிள் ஆனதுலேருந்து அந்த மந்திரவாதியையும் ஆளை காணோம். எங்களால் அவரை பார்க்கவே முடியல. நாங்கள் எப்போலேருந்து இன்விசிபிள் ஆனோமோ அப்போலேருந்து அவரை நாங்கள் பார்க்கவே இல்லை. ஸோ அவர் செத்துட்டாரா, இல்லைனா இங்கேருந்து போயிட்டாரா, இல்லைனா எங்கள் கண்களுக்கு தெரியாமல் மேலேயே அந்த வீட்டில் உட்காந்துட்ருக்காரா, என்ன ஏதுன்னே தெரியல. இல்லைனா அவர் கீழே வராரா, அவர் வரது எங்கள் கண்களுக்கு தெரியலையான்னு தெரியல. ஏன்னா அவர் எப்போவுமே செருப்பு போடாமல் தான் நடப்பார். அவர் நடக்கிறது சுத்தமாக எந்த ஒரு சத்தமும் கேட்காது. ஸோ இதுதான் எங்களோட கதை. இந்த கதையை தான் நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு அந்த சீஃப் சொல்லிட்டு இருப்பாரா. ஆக்சுவலி என்னென்னா, இவர் பேசிகிட்ருப்பார்ல, இவர் இந்த கதையை சொல்லிகிட்ருப்பார்ல, இவர் ஒவ்வொரு வார்த்தை சொல்ல அவர் கூட இருந்திருப்பாங்களே அந்த 50-60 பேருன்னு அவர் சொல்லிகிட்ருக்கார்ல, அவங்களோட வாய்ஸஸ் பின்னாடி கோரஸாக கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆமாம் அதான் நடந்துச்சு, சரியாக சொல்கிறீங்க சீஃப், ஆமாம் இப்படி தான் நடந்துச்சு, கரெக்டாக சொல்கிறீங்க சீஃப் இப்படின்னு விடாமல் கோரஸாக கேட்டுகிட்டே இருக்குமா. ஸோ அவர் சொன்ன கதையிலேருந்து இவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கே, அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் எடுத்து இவங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சொல்ல போகணுன்னா அவங்க கூட சேர்ந்து இப்படி கத்திக்கிட்டே இருந்ததில் நானியன் சுத்தமாக பொறுமையை இழந்துருவாங்க. அவங்களுக்கு அவ்வளோ எரிச்சலாக கடுப்பாக வந்துக்கிட்டு இருக்கும், பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம், எங்களுக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு லூசி கடைசியாக பேசுமா. ஏன், நான் எல்லாத்தையும் சொல்லிட்டே தானே, ஷார்ட்டாக சொன்னாலும் மொத்த பாயிண்ட்டையும் சொல்லிட்டேன்ல அப்படின்னு அந்த சீஃப் சொல்லிட்டு இருப்பாரா. இதை அவர் சொன்ன உடனே அவர் சுற்றி இருந்த அந்த ஆட்கள் எல்லாருமே வேகமாக ஆமாம்மா நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க சீஃப், பர்ஃபெக்டாக சொன்னீங்க, எதெல்லாம் சொல்லணுமோ அதை தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு திரும்பவும் கோரஸாக கத்திட்டு இருக்குங்களா. இந்த கதையை நான் திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லணுமா என்ன அப்படின்னு அந்த சீஃப் திரும்பவும் கேட்பாரா. தயவு செஞ்சு வேணாம் அப்படின்னு வேகமாக கேஸ்பியனும் எட்மண்டும் ஒன்றா கத்துவாங்க. ஏதாவது ஒரு ஃபாரின் நாட்டிலேருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு வரணுன்னு தான் நாங்கள் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்து அந்த வீட்டுக்கு மேலே போய் அந்த மேஜிக் புக்கை எடுத்து எங்களோட இந்த இன்விசிபிள்னஸை சரி பண்ணுறதுக்கான ஸ்பெல்லை போடணும்னு. அண்ட் நாங்கள் எல்லாருமே ஒரு சபதமும் எடுத்திருக்கோம். இந்த தீவுக்கு வந்து எங்களுக்கு தேவையானதை, எங்களோட இந்த பிரச்சனையை சரி பண்ணாமல் யாராவது போனாங்கன்னா அவங்க எல்லாரையுமே நாங்கள் கொன்றுவோம்னு. ஸோ டியர் ஜென்டில்மேன், உங்களோட இந்த சின்ன பொண்ணு அங்கே மேலே போய் அந்த ஸ்பெல்லை கரெக்டாக சொல்லி எங்களோட இந்த பிரச்சனையை சரி பண்ணலை, உங்கள் தொண்டை எல்லாத்தையும் நாங்கள் அறுத்துருவோம். அண்ட் அதுதான் எங்களோட பிஸ்னஸ். ஸோ நீங்கள் யாரும் அஃபண்ட் ஆகிக்க வேணாம் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருப்பார். உங்களோட ஆயுதங்கள் எதையுமே என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு ரிப்பீட் சிப் சொல்வானா. அதுவும் கண்ணுக்கு தெரியாமல் இன்விசிபிளாக தான் இருக்குமா அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த வார்த்தையை கூட அவன் ஃபினிஷ் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் அதுக்குள்ளே இஸ் அப்படின்னு ஒரு சத்தம் வருமா.
என்னன்னு பார்த்தா ஒரு ஈட்டி நல்ல ரிப்பீட் சிப்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு மரத்தில் சத்துன்னு போய் குத்தும். கரெக்டாக பண்ணியிருக்கீங்க சீஃப், சூப்பர். அது இதுன்னு அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் இப்போ திரும்பவும் கத்திட்டு இருக்குங்க. அது என்னோட கையிலேருந்து வந்தது தான் அப்படின்னு அந்த சீஃபோட வாய்ஸ் திரும்பவும் கேட்கும். எங்களோட கையை விட்டு அது வெளியில் வந்த உடனே விசிபிள் ஆயிரும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் அதை ஏன் நான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் ஆட்களில் யாராவது ஒருத்தவங்க அதை பண்ண வேண்டியதானே? உங்ககிட்ட எந்த ஒரு சின்ன பொண்ணுங்களும் இல்லையா என்ன அப்படின்னு லூசி கேட்குமா. எங்ககிட்ட இல்லை அப்படின்னு அங்கே நிறையா சத்தம் அந்த வாய்ஸஸ் கேட்டுட்ருக்கோம். நாங்கள் திரும்பவும் அங்கே மேலே போக மாட்டோம் அப்படின்னு அவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. இதை வேறு மாதிரி சொல்லணுன்னா, எங்களோட லேடி அங்கே மேலே இருக்கிற அந்த ஆபத்தை ஃபேஸ் பண்ணிக்கட்டும், ஆனால் உங்களோட சிஸ்டர்ஸோ உங்களோட மகள்களோ அந்த ஆபத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யாருமே ரெடியாக இல்லை, கரெக்ட் தானே அப்படின்னு கேஸ்பியன் கேட்பான். சரியாக சொன்ன அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த வாய்ஸஸ் எல்லாமே திரும்பவும் ரொம்ப சியர்ஃபுல்லாக கேட்டுட்ருக்கோம். இதை விட உன்னால் பெட்டராக சொல்லியிருக்கவே முடியாது. நீ படிச்சிருக்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி நீ கரெக்டாக பேசுகிற, எல்லாருனாலும் இதை பார்க்க முடியுது அப்படின்னு அவங்க எல்லாருமே கோரஸாக கத்திட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமாக அவுட்ரேஜியஸாக இருக்குது அப்படின்னு அங்கே எட்மண்ட் சொல்லிட்டு இருக்கும் போதே லூசி ஊடால புகுந்து பேச ஆரம்பிச்சிடும். அங்கே மேலே நான் நைட்டு போகணுமா இல்லை பகல்லே போய்க்கலாமா அப்படின்னு அது கேட்கும். ஓ, டே லைட்லேயே பகல்லே போய்க்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அந்த சீஃப் சொல்லிட்டு இருப்பாரு. நைட்டெல்லாம் போக வேணாம், அங்கே நீ நைட்டு போகணும்னு நாங்கள் யாருமே சொல்லவே இல்லை, உங்ககிட்ட கேட்கவும் இல்லை. இருட்டில் அங்கே மேலே போகிறதா? நோவே அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே கோரஸாக கத்திட்டு இருப்பாங்க. ஆல்ரைட் தென், நான் பண்ணுறேன் அப்படின்னு லூசி சொல்லும். லூசி இதை சொல்லிட்டு இருக்கும் போதே ஆனியன்ஸ் எல்லாரும் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்களா. நோ அப்படின்னு லூசி வேகமாக அவங்கள திரும்பி பார்த்து கத்தும். என்னை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, உங்களுக்கு இது தெரியலையா, இதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்கக்கிட்ட டசன் கணக்கில் ஆட்கள் இருக்காங்க, அவங்கள எதிர்த்து நம்மளால் ஃபைட் பண்ண முடியாது, இதுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு அது சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த மந்திரவாதி அப்படின்னு கேஸ்பியன் கத்துவானா, எனக்கு தெரியுது, பட் இவங்க சொல்கிற மாதிரி அவர் ரொம்ப மோசமான ஆளாக இல்லாமல் கூட இருக்கலாம்ல. இன்னும் இது தெரியலையா, இவங்க எல்லாரும் ரொம்ப பிரேவானவங்களாம் கிடையாது, பிரேவானவங்க மாதிரி சுத்தமாகவே இல்லை அப்படின்னு லூசி சொல்லிகிட்டு இருக்குமா. அண்ட் கொஞ்சம் கூட புத்திசாலியும் கிடையாது அப்படின்னு யூஸ்டேஸும் அவங்க சொல்லிகிட்டு இருப்பான். இங்கே பாரு லூ, நீ இதை பண்ண போகிறதெல்லாம் எங்களால் விட்டுட்டு இருக்க முடியாது, நீ ரிப்பீட் சிப் கிட்ட கூட கேட்டுப்பாரு, அவனும் அதை தான் சொல்லுவான் அப்படின்னு எட்மண்ட் சொல்லிட்டு இருப்பானா. ஆனால் உங்களோட லைஃப்பை மட்டும் இல்லை, என்னோட லைஃப்பையும் சேர்த்து தான் நான் இங்கே காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். கண்ணுக்கே தெரியாத வாழ்நாள பிட்டாக கட்டாகி சாகிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு லூசி சொல்லிட்டு இருக்கோம். மெஜஸ்டி சொல்கிறது சரிதான் அப்படின்னு ரிப்பீட் ஷிப்பும் சொல்லிடும். இந்த யுத்தத்தில் சண்டை போட்டு மெஜஸ்டியை காப்பாற்ற முடியும்னா கண்டிப்பாக அதுக்காக நான் என்னோட உயிரையே கொடுப்பேன். ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அதுக்கு அஷூரன்ஸே கொடுக்க முடியாது. அண்ட் அவங்க கேட்குற சர்வீஸும் மெஜஸ்டியோட மரியாதைக்கு பங்கம் விளைவிக்காத மாதிரி தான் இருக்குது. அது ரொம்பவே நோபலான ஹீரோயிக்கலான ஆக்டாக தான் இருக்குது அப்படின்னு ரிப்பீட் ஷிப் சொல்லிடும். இது வரைக்கும் ரிப்பீட் ஷிப் எதுக்குமே பயந்ததில்லைன்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியுமா. ஸோ அவங்க எல்லாருக்குமே அது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். அண்டு கேஸ்பியன் அண்டு எட்மண்டோட முகம்லாம் ரொம்ப சிவப்பு கலரில் மாற ஆரம்பிச்சிடும். ரிப்பீட் சிப் இதை சொல்லி முடிக்கும் போது அங்கே இருந்தவங்க எல்லாரும் சுற்றி நிறையா பேர் நின்றுட்டுருப்பாங்களா, அவங்க ஆட்களில் வாய்ஸ் மட்டும் கேட்டுட்டு இருந்ததில் அவங்க எல்லாருமே பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுவாங்க, சேர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்களோட டெசிஷனை சொன்ன உடனே அவங்க எல்லாரும் நல்லா கத்த ஆரம்பிச்சிடுவாங்களா. அந்த சீஃபோட வாய்ஸ் இப்போ கேட்கும். அவர் ரொம்ப வாமாக பேசுவார். நானியன்ஸாக அவங்க கூட வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு நைட்டை ஸ்பெண்ட் பண்ண சொல்லி இன்வைட் பண்ணுவார். யூஸ்டேஸ்க்கு இந்த இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணுறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை. ஆனால் லூசி என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, கண்டிப்பாக இவங்க குளிப்பறிக்கிற மாதிரி ஆட்களாக இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது, நான் ஷோராக சொல்கிறேன் அப்படின்னு அது சொல்லிகிட்டு இருக்கோம். அவங்க சுத்தமாகவே அந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுமா. ஸோ மித்தவங்க எல்லாருமே ஒத்துக்குவாங்க. திரும்பவும் தொம்முன்னு நல்லா சத்தம் கேட்கும். அந்த சத்தத்து கூட தான் இவங்க எல்லாருமே நானியன்ஸ் எல்லாருமே அவங்க கூட சேர்ந்து நடந்து போவாங்க. அவங்க எல்லாரும் இப்போ திரும்ப அந்த கோட்டையாடு வழியாக அந்த வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேங்க, ப்ளீஸ் இதையும் கேட்டுட்டு போயிடுங்க. ஆக்சுவலி இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு, அவங்க வீட்டுக்குள்ளே போவாங்களா அதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சுங்க. இது வந்து வேறொரு விஷயம் இப்போ நான் சொல்ல போகிறேன். முக்கியமாக யாராருக்கெல்லாம் இந்த பேக் பெயின் குறுக்கு வலி இருக்குல்ல அது இருக்கும், அவங்களாம் முக்கியமாக இதை கேட்டுட்டு போயிருங்க. ஸோ வே பேக் டு 2024, 2 வருஷம் முன்னாடினா 2024 தானே, ஆமாம் அந்த 2024 ஸ்டார்டிங்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து பேக் பெயின் வர ஆரம்பிச்சிச்சு.
அதை வந்து நான் சரியாக அப்போ கவனிக்கல. ரொம்ப அப்படியே பேக் பெயின் இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படின்னா அப்போல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும். அப்புறம் வீக்லி ட்வைஸ் அப்படி இருந்துகிட்ருக்கும். அப்புறம் இந்த 2026 ஸ்டார்டிங் அந்த 2025 ஸ்டார்டிங்லேருந்தே டெய்லியும் எனக்கு அந்த குறுக்கு வலி இருந்துகிட்டே இருக்கும். குறுக்குனா உங்கள் ஊரில் குறுக்கு என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரில. அந்த ஸ்பைன் இருக்கும்ல, ஸ்பைனோட அந்த டெய்ல் இருக்கும்ல, அந்த இடத்துல பெயின் இருந்துகிட்டே இருக்கும். நான் வேணால் அந்த அனாட்டாமி பிக்சர் அட்டாச் பண்ணுறேன், எந்த இடத்துல கரெக்டாக சொல்கிறேன்னு. அந்த குறுக்கு வலி எனக்கு இருந்துகிட்டே இருந்ததுங்க, ரொம்ப இருந்துகிட்டே இருக்கும். அது இரிட்டேட்டிங்காக இருக்கும். குறுக்கு வலி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க முடியும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். அது நடக்கும் போதெல்லாம் இருக்காது, ஆனால் உட்காரும் போது இருக்கும், தூங்கும் போது இருக்கும், செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்குங்க அது. ஆனால் இப்படியே தான், அதான் ஒரு 2 இயர்ஸாக இப்படியே சஃபர் ஆகிட்டு இருந்தேன். நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அந்த குறுக்கு வலிக்குனே நிறைய எக்ஸசைஸ்லாம் இருக்குது, யூடியூப்லலாம் இருக்குது. அது பண்ணக்குள்ளே அப்பப்போ அந்த ஒரு 2 டேஸ்க்கு ஓகேவாக இருக்கும். சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணால் நல்லாவே கேட்கும். அந்த ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கு நல்லாயிருக்கும். திரும்ப வலி வந்துடும், பயங்கரமாக வலிச்சுட்டே இருக்கும். ஸோ இப்படியே 2 இயர்ஸ் போயிடுச்சா. அன்றைக்கி ஒரு நாள் எப்படின்னு தெரில, அன்றைக்கி தான் காடுக்கு என்னோட புலம்பல் சத்தம் கேட்டுச்சா என்னன்னு தெரில. எங்கள் அம்மா அப்பா ரூமில் போய் நான் படுத்து தூங்கினேன், அவங்களோட பெட்டில். சும்மா எதுக்கு போனேன், அது எதுக்கோ போனேங்க. அவங்களோட பெட்டில் போய் நான் சும்மா படுத்தேன். அந்த பெட் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வாங்கின பெட்டு. என்னோடய ரூமில் இருக்கிற பெட் பார்த்திங்கன்னா அது வாங்கி கரெக்டாக 10 இயர்ஸ், 2016 வாங்கினது, இப்போ 2026. ஸோ கரெக்டாக 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. சரியான குறுக்கு வலியோடு தான் அன்றைக்கி இருந்தேன். அதோடு தான் அன்றைக்கி போய் படுத்தேன் என்னோடய பேரண்ட்ஸோட பெட்டில். அதான் எதுக்கு போனேன்னே தெரில, போய் படுத்தேங்க. படுத்து ஒரு 15 மினிட்ஸில் அப்படி இருந்த குறுக்கு வலி அப்படியே கம்ப்ளீட்டாக எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் அதை ஆக்சுவலாக ரியலைஸே பண்ணல, தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிக்கும் போது எனக்கு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் அந்த குறுக்கு கிட்டக்க. காலையில் எழுந்திரிக்கும் போது சுத்தமாக எனக்கு வலியே இல்லை. அது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது பெட்டுனால இவ்வளோ இஷ்யூ வரும். பெட்டில் படுத்தா ஒரு சில பெட்டு பார்த்திங்கன்னா 7 இயர்ஸோ எவ்வளவோ தான் யூஸ் பண்ணணுமா. அதுக்கு மேலே அந்த பெட்டை நம்ம யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி பயங்கரமாக ஸ்பைன் இஷ்யூ வரும் போல். எனக்கு இது தெரியவே தெரியாது. ஆக்சுவலாக கேள்விப்பட்டிருக்கேன், லைட்டாக அங்கங்கே கேள்விப்பட்டிருக்கேன். பட் இதை நான் பிலீவே பண்ணலை. அது எப்படி பெட்டுனால, உடம்புல தான் பிரச்சனை. இது வேறுங்க, அவ்வளோ நாள் இந்த 2 வருஷமே என் உடம்புல தான் ப்ராப்ளம், நான் தான் இஷ்யூ, நான் தான் என் உடம்பு ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்லாம் நான் யோசித்து என்னவே நான் ப்ளேம் பண்ணிகிட்டு இருந்தேன். இவ்வளோக்கும் என்னோடய உடம்பு நல்லா வளையும், நல்லா ஸ்டிஃபாகவே அவ்வளோவா இருக்காது. நல்லா வளைவேன், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவேன், நல்லா யோகா பண்ணுவேன். பட் எனக்கு போய் இப்படி இருக்கே அப்படின்னு என்னோடய பாடியவே தான் நான் ப்ளேம் பண்ணிகிட்டு இருந்தேனே தவிர இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பற்றி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அன்றைக்கி போய் இன்னொரு பெட்டில் படுத்தக்கப்புறம் தான் எனக்கு தெரியவே செய்யுது, லைக் இஷ்யூ பார்த்திங்கன்னா என்னோடய பெட் அப்படின்னு. பட் அப்போவே நான் டிசைட் பண்ணல, அப்போவே ஒரு முடிவுக்கு வரலை. ஆனால் ரொம்ப வலியோடு இருந்தேன், எப்படி வலி ஃபுல்லாக குறைஞ்சிச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அடுத்த நாளும் அந்த பெட்டில் தான் படுத்தேன். பார்த்தா அன்றைக்கும் எனக்கு குறுக்கு வலி இல்லை. இதை நான் ரியலைஸ் பண்ண உடனே எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். எனக்கு இதை எப்படி இப்போ நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணேன்னு தெரில. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு புதையலை கண்டுபிடிச்ச மாதிரியா, அப்புறம் இவ்வளோ நாளாக இது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு, இவ்வளோ 2 வருஷமாக சஃபர் ஆகிருக்கோமே, நம்ம பாடியவே ப்ளேம் பண்ணிகிட்டு இருந்திருக்கோமே, நம்ம தான் வீக்காக இருக்கோம் அப்படின்னு இவ்வளோ நாளாக யோசிச்சுட்டு இருந்திருக்கோமே, அப்படி இப்படின்னு என்னென்னமோ தாட்ஸ் ஓடிட்டுருக்கு. வேகமாக கூகுள் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் இருக்கா, பெட்டுனால இந்த மாதிரி இஷ்யூஸ் வருமானு பார்த்தா அவ்வளோ இது போட்டிருக்காங்க. பெட்டுனால தான் முக்கியமாக இஷ்யூவே வரும், ஸ்பைன் இஷ்யூவே வரும், பெயின் வரும், அது இதெல்லாம் போட்டிருக்காங்க. காலையிலேருந்து உட்காந்தே வேலை பார்த்துட்ருக்கறனால எனக்கு குறுக்கு வலிக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு குறுக்கு வலி ஸ்டார்ட் ஆகும்போது ஃபுல்லுமே நான் உட்காந்து பார்க்குற வேலை மாதிரி தான், எங்கேயுமே நடக்கிறதுக்கே எனக்கு சான்ஸ் இருக்காது, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் நமக்கு அப்படி வந்துருச்சு போல் அப்படின்னே நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா பெட் இஷ்யூ. நம்ம பெட்டு புதுசாக வாங்கும்போது அது ஈக்குவலாக இருக்கும். பட் நம்ம அதை படுத்து அது மேடும் பலமும் ஆகும் போல். ஸோ அந்த மாதிரி ஆகுறனால நம்ம ஸ்பைன் பார்த்திங்கன்னா தூங்கும்போது மேலே கீழே இறங்கி அந்த மாதிரியே இருக்கும். நம்ம கை மணிக்கட்டை மடக்கியே வச்சுருக்கோம், ஒரு 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ்க்கு மடக்கியே வச்சுருக்கோம்னா நமக்கு எப்படி பெயின் இருக்கும். அது மாதிரி நம்ம டெய்லியும் ஒரு 4 ஹார்ஸ் நம்ம கை மணிக்கட்டை மடக்கியே வச்சுருந்தோம்னா அது கொஞ்சம் நாளாக பெயின் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்ல. அதே மாதிரி தான் நம்மளோட ஸ்பைன் மேலேயும் கீழேயும் சரிசமமாக இல்லாமல் படுக்கும்போது அது ஒரு மாதிரி அதுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கோம்ல. ஸோ நாளாக பெயின் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு எனக்கு. ஏன்னா முன்னாடி வாரத்துக்கு ஒரு நாள் இருந்த பெயின்
வாரம் ஃபுல்லாக பெயினாக இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு 2 நாளுக்கு இருக்காது, அப்புறம் ஒரு நாளைக்கு இருக்காது. ஆனால் பெயின் இருந்துகிட்டே இருக்கும், திரும்ப வந்துகிட்டே இருக்கும். என்னென்னமோ நான் கூகுள் பண்ணி பார்த்தேங்க, ஏதோ பார்த்தேன். பார்த்தா கடைசியில் பெட்டு. இதை கண்டுபிடிச்சேன்னா எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இதை எனக்கு ஒழுங்காக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரில. பட் இது இப்போ நடக்கலைங்க, இது நடந்து 1.5 வீக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு 1.5 வீக்ஸாக எனக்கு குறுக்கு வலி இல்லை. இதை நான் உங்ககிட்ட சொல்லும் போது இது ஒரு விஷயமா மினி அப்படின்னு ஏன் எங்கள் உயிரை போட்டு வாங்குகிற குறுக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் இது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. குறுக்கு வலி இருக்கிறவங்களுக்கு நான் ஏன் இவ்வளோ புலம்புறேன்னு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 1.5 வீக்ஸாக நான் என்னோடய பெட்டில் தூங்குறதே இல்லை. என்னோடய பேரண்ட்ஸோட அந்த பெட்டில் தான் தூங்கிட்டு இருந்தேன்னா, ஏன்னா கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டேன். இதை ஒரே நாளில் டிசைட் பண்ணிட முடியாது, ஒரு 2 நாள் 3 நாளில் டிசைட் பண்ண முடியாதுல. 1.5 வீக்ஸ் கம்ப்ளீட்டாக அந்த பெட்டில் தூங்கி பார்த்து செக் பண்ணால் எனக்கு 1.5 வீக்ஸாக குறுக்கு வலியே இல்லை, காணாமல் போயிடுச்சு. எனக்கு இப்படி 1.5 வீக்ஸாக குறுக்கு வலி இல்லாமல் இந்த 2 வருஷத்தில் நான் இருந்ததே இல்லைங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதே பெட்டே எனக்கும் ஆர்டர் போடும். இதை நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக அந்த பெட் இருக்குல்லங்க, அதாவது என் பேரண்ட்ஸ் ரூமில் இருக்க அந்த பெட்டு, அதை ஆர்டர் போட்டதே நான் தான். அதை ஆர்டர் போடும்போதும் நான் பார்த்து தான் இத்தனைக்கும் போட்டிருக்கேன். லைக் இந்த மாதிரி குறுக்கு வலி இல்லாமல் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைனுக்காகவே ரெடி பண்ணியிருக்க பெட்டாமா. அதாவது இந்த மாதிரி ஸ்பைனல் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு, பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்காகவே பிரத்யேகமாக ரெடி பண்ணுற பெட்டு இந்தியாவில் தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்ரஸ் அதை தான் நான் பார்த்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஆனால் அப்போ கூட எனக்கு என்னோடய புத்தியில் உரைக்கல பாருங்களேன். ஐயோ, என்ன நினச்சா எனக்கே கடுப்பாக வருதுங்க. அந்த பெட்டை ஆர்டர் போட்டே ஒரு 4 months 5 months ஆயிருக்குங்க. ஸோ அப்போ கூட என்னோடய புத்தியில் உரைக்கல பாருங்க. எங்கள் உயிரை போட்டு வாங்காத மினி, நீங்கள் யோசிக்கலாம், தயவு செஞ்சு கிளம்பிப்போம் அப்படின்னு. பட் இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நான் இதை சொல்லாமல் கூட இருக்கலாம்ல. ஆனால் இப்போ என்ன மாதிரியே உங்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி இஷ்யூ இருக்கும். குறுக்கு வலியோ முதுகு வலியோ இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். பட் நீங்களும் உங்களோட பாடியில் தான் பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸாக கூட இருக்கலாம். அதுக்காக தான் இதை நான் வந்து உங்களுக்கு நான் கன்வே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் உங்களோட பெட்டை செக் பண்ணி, இப்போது என் ரூமில் இருக்க என்னோட பெட் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா மெரூன் கலர். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்தியாவில் வந்து இந்த பெட்டை முன்னாடி ஃபுல்லுமே இந்தியாவில் இந்த பெட் தான் இருக்கும். ஃபுல்லாக இதை தான் சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மெரூன் கலர் ரெட் கலரில் இருக்கும்ல. ஸோ அந்த பெட் தான் என்கிட்ட இருக்குது. அதே பெட்டே நான் பார்த்தேன். அதை பார்த்தாலே இப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும். ஐயோ நீயா அப்படின்னு, இனிமேல் உன்னை நான் பார்க்கக்கூட கூடாது அப்படி இருக்குது இப்போ எனக்கு. ஸோ இப்போ போய் நான் அந்த பேக் போனுக்காகவே இருக்குல்ல, ஸ்பைனுக்காகவே அந்த பெட்டை நான் ஆர்டர் பண்ணி இனிமேல் நான் நிம்மதியாக தூங்க போகிறேன், குறுக்கு இல்லாமல் இருக்க போகிறேன். ஸோ உங்களில் யாருக்காவது குறுக்கு வலி இருந்துச்சுன்னா நீங்களும் இதை செக் பண்ணுங்கள். உங்கள் பெட்டை நீங்கள் வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு, இந்த மாதிரி மேடு பள்ளமாக இருக்கா. அப்புறம் வந்து கீழே படுத்தா சரியாகும்னு சொல்லுவாங்க. நான் கீழெல்லாம் படுத்து பார்த்துருக்கேங்க. கீழே படுத்தும் எனக்கு ரொம்ப முடியாமல் தான் போச்சு. அதாவது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, இறங்கவும் கூடாது. அதாவது நம்ம குறுக்கு வந்து ரொம்ப அப்படியே கீழே இறங்குச்சுன்னா அது ப்ரெஷர் கொடுக்குறோன்னு அர்த்தம். அப்புறம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா இருக்கும், அந்த பெயின் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த பெட் அப்படி தான் இருக்குது. என் பேரண்ட்ஸ் ரூமில் இருக்க அந்த பெட்டு நான் வேணால் உங்களுக்கு அதை லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன். இதிலே லிங்க் வைக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் என்னன்னு தெரியல, நான் பார்க்குறேன். அதில் நான் கொடுக்குறேன் நான் என்ன பெட் ஆர்டர் பண்ணேன். அது ஆக்சுவலி அமேசானில் இருக்குது. அமேசானில் தான் நான் ஆர்டர் போட்டேன். ஸோ நான் கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள், யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, நான் அவங்கள விட்டுடுறேன். இதுக்கு மேலே நான் குறுக்கை பற்றி பேசி உங்கள் உயிரை போட்டு நான் வாங்கலை. பை. நான் அடுத்து என்ன சாப்டர், வெயிட் அ மினிட், சாப்டர் நேம் மட்டும் பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் சாப்டர் 10 த மெஜிஷியன்ஸ் புக்கில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை டேல்ஸ் பை மினி.